நாங்களும் கேக் தான் கொண்டு வந்துருக்கிறோம். எத்தனாவது பர்த்டே கொண்டாடுறீங்க? 80. எங்களை ஒரு ஆக்கள் இங்கே அனுப்பியிருக்கிறாங்க, உங்களை விஷ் பண்ணிட்டு வரட்டாமா? யாரா இருக்கும் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறது? அவங்க விஷ் பண்ணிட்டாங்க. தெரியல, எங்களுக்கு ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. நாங்களே தெரியாத ஆனால் ஒரு ஆள் தான் நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்காம எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மருமகன் செய்திருக்க கூடும், இல்லாட்டி மகன் செய்திருக்க கூடும். யாருக்கு பாசம் கூட? 2 பேருக்கும் பாசம் தான். பாசம் கூட தான் அண்ணே. நாங்கள் உங்களோட கையால் வண்டி எடுங்க. 2 பேருக்கு பாசம் கூட்டால எங்களை அனுப்பினாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். வேணும் உங்களை நான் குழப்பி ஒரு மருமகளா இருக்கலாம். மருமகளோட பேர் என்ன? பதனா. வேற அப்புறம் மற்றாக்களை மறந்துட்டீங்க. மற்றவங்களாம் செல்வநேசம், தியாகராஜா, அவங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. பாரு விஷ் பண்ணது கொஞ்சம் மகன் தான் மருமகளும் அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துடுப்பாங்க. அங்கே டைம் எல்லாம் வித்தியாசம் தான். எனக்கு இனிதான் அவங்க எழும்பி விஷ் பண்ணலாம். அப்பதான் இந்த எல்லாம் பார்க்க முடியாது. ஆறு மருமகளா? ஆனா மருமகள் அனுப்பலையே, இது வேற ஒரு பேர்ல வந்திருக்கு. மகன் அனுப்பியிருக்கோம், மருமகள் அனுப்பியிருக்கோம். மகன் ரெடி பண்ண 2 பேரும் ஒரே ஃபேமிலி தானே? ஒரு ஆள் அவருக்கு தெரியாம அனுப்பியிருக்கலாம், ஆனால தெரியாம மிஸ் பண்ணிருக்கலாம். இருக்கலாமா? ஆனா உங்களோட ஊர்ல இருந்தா வந்திருக்குது. அவ்வளவு நிறைய பேர் அவ்வளவு சொந்தம் பிரிக்கு ஒருத்தர் இல்லைன்றீங்க. வந்துட்டாங்க எல்லாத்தையும். வேற எல்லாம் இருக்காங்க வெளிநாட்டுல? எங்க இருக்கா மகள்? மகள் அனுப்ப வேண்டாம். ஓ, விஷ் பண்ணி போட்டு அனுப்பியிருந்தாங்களே. சொல்லாம தானே அனுப்புவாங்க. சர்ப்ரைஸ் தான் எங்களை அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா கேக்ல வந்து போட்டுருக்கு அம்மா தான் போட்டுருக்கு. உங்களை அப்படி முறைக்கு தந்தாய் அம்மா தான். ஒருவேளை மகளா இருந்துட்டா மகளும் அம்மா தானே சொல்லு. எங்களுக்கு டவுட் வந்து மகள் தான். மகள் அனுப்பியிருந்தா மகளோட பேரை நீங்க சொல்றீங்களே இல்லையே? இப்ப மகள் இந்த வீடியோ பார்த்தே நினைப்பா இப்ப அனுப்பியிருந்தா பாருங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? யார் அனுப்பியிருக்கணும்? எங்கிட்ட சொன்னாங்க எங்களோட அம்மா. எங்கள்கிட்ட சொன்னாங்க எங்களோட அம்மாவோட பர்த்டே கொண்டு போய் விஷ் பண்ணிட்டு வாங்க, அவங்களுக்கு தெரியாம தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் சொல்லி. அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? அதிர்ச்சி ஆன மயக்கான இல்லையே நீங்க. என்னப்பா நாங்கள் இப்போ மட்டக்களப்பில் இருந்து வரோம். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். 60-65 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். அப்போ நாங்களும் டக்குன்னு சொல்லிட்டு போயிடல, அவங்க அனுப்பினவங்க இவங்க செஞ்சவங்கன்னு சொல்லி. நீங்க சொல்றீங்க மகன் இல்லாட்டி மருமகள். ஆனா இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு. அக்கறை 8 இருந்து ஒரு அக்களோட பண்ணியிருக்காங்க. அதை வந்து வழியிலான் இருக்காங்க, ஆட்டோ விளாண்டு இருக்காங்க. உள்ள கூப்பிட்டு எடுப்பாங்களே. போய் கூட்டிட்டு வாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. இப்போ வந்து அவங்க போய் கோவிக்க போறாங்க. அப்ப மாமின்னு வந்திருக்கணும் மருமகன். மருமகன் இருக்கணும். அவ யாரும் சந்தோஷப்படுவீங்களா? நாங்க சொல்லல, அவண்டு அவதானா எங்களுக்கு ஓட பண்ணி சொல்லி இருக்கிறாங்க.
ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கலாம். அவைக்கு மாமியாவும் அம்மாவும் இருக்கீங்களாம்னு சொல்லி உங்களுடைய மருமகள் தான் எங்களை இங்கே அனுப்பியிருக்கலாம். செய்யக்கூடிய ஆளுநை தனக்கு அம்மாவும் அவதான் மாமியும் அவதான் என்று சொல்லித்தான் எங்களை இவ்வளவு தூரம் அனுப்பி வச்சிருக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தோடய நீண்ட ஆயுளோடையும் இருக்கணுமா. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து உங்களை மீட் பண்ணுவாங்களாம். சில நேரம் அடுத்த பர்த்டேக்கு அவங்களும் வரலாம். வரலாம். அவங்களுக்கு தவிர்க்க அவங்களும் வர நினைச்சவங்க ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் வரையிலா சூழ்நிலையால இப்ப எங்க மூலமா இதை நிறைவேற்றிருக்காங்க. அடுத்த பர்த்டே செய்யலாம்னு ஸ்பெஷலா இருக்கும். அவங்க எல்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணணும். நன்றி. இப்போ நாங்கள் டக்குன்னு போக மாட்டோம். இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணி தான் போகணும். நாங்கள் அப்படி போகிற உடனே சாப்பிடணும். எவ்வளோ வேலை இருக்கு. அப்போ மறுநாளும் மாலை கேக் கட் பண்ணுவோம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே.